வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சியினர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருட சித்திரை மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 28/4/2026 மாலை 6:52 வரைக்கும் வளர்பிறை துவாதசி திதியும் அதற்கு பிறகு திரியோதசி திதியும் காணப்படுது. இரவு 10:36 வரைக்கும் உத்திர நட்சத்திரமும் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரமும் காணப்படும். இரவு 9:05 வரைக்கும் வியாகத நாமயோகமும் அதற்கு பிறகு அரசன நாமயோகமும் காணப்படும். காலையில் 6:31 வரைக்கும் பவக்கரணமும், மாலை 6:53 வரைக்கும் பாலவக்கரணமும், அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா இரவு 10:36 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:36 முதல் 11:30 வரைக்கும், மாலையில் 4:47 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:13 முதல் 4:46 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 9:02 10:35 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:08 1:41 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரவு, அதாவது மாலை 6:52 வரை ஒரு நாள் முழுவதும் துவாதசி திதி இருக்குது. துவாதசி திதியை சொல்லுவாங்க சாபங்களும் பாவங்களையும் போக்கக்கூடிய நல்ல திதின்னு வாங்க. திரியோதசியை பொறுத்த வரைக்கும் தரித்திரங்களை போக்கக்கூடிய நல்ல திதின்னு வாங்க. அப்போ திதி நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாகத நாம யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது. அது நல்ல யோகம் இல்லை. மற்றபடி பவகரணம் இருக்குது, துவாதசி திதி இருக்குது. இது ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கொள்ளலாம். பவகரணம் காலையில் 6:31 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு பிறகு பாலவக்கரணம். உங்களுக்கு தெரியும், பவகரணத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும். 48 வருடங்கள் முளைச்சிருக்கும். கோயில் கும்பாபிஷேகங்கள், வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, எதுனாலும் பவகரணத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொழில் ஆரம்பிக்கலாம். பாலவக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் காலையில், அதாவது இரவு 6:53 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த பாலவக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிக்கல் இருக்குது, அது தீர்த்து வைக்கணும். தொழிலாளர்களுக்கும், அதாவது கடைநிலை ஊழியர்களுக்கும் மேல்நிலை ஊழியர்களுக்கும் இடையில், அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், முகாமைத்துவ இவங்களுக்கு இடையில் சில சிக்கல்கள் இருக்குது. அல்லது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சிக்கல்கள் இருக்குது. இதுகளை நீங்கள் பேசி தீர்க்கணும்னா இன்றைக்கி தீர்த்து வைக்கலாம். அது மாதிரி எந்த விதமான குடும்ப சிக்கலாக இருக்கலாம், வழக்குகளாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு பேச்சு, ஒரு முடிவு எடுக்கிறோன்னா இன்றைய நாளில் நீங்கள் அதை சிறப்பாக செய்யலாம். அப்போ இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்ல அந்த வியாகத நாமயோகத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கப்படுத்திக்கிட்டு எப்படி ஜாதகம் பார்ப்பது, அதாவது பலன் கேட்பது. ஜாதகம் பார்ப்பதுங்கிறது வேறு, பலன் கேட்பதுங்கிறது வேறு. முதல்ல நீங்கள் பலன் கேட்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பலன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெளிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். பலன் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு பார்க்குறீங்க. 2 நாட்களுக்கு முன்னுக்கு நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவர்கிட்ட உங்களுக்கு லக்னம் என்னன்னு தெரியுமானா தெரியாதுங்கிற. எப்படி இப்போ நான் டெய்லி ஆனால் ராசி பலன்லாம் கேட்பேன் அப்படிங்கிற. இப்போ எப்படி கேட்பீங்கன்னா அவர் ராசியில் கேட்குறார். ஒரு சிலருக்கு ராசியும் லக்னமும் ஒன்றாக வரும். அப்படின்னா அது ஒரு குழப்பம் இல்லை, நீங்கள் ஒரு பலனை கேட்டுட்டு போகலாம். ஆனால் அந்த ராசிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனை மையமாக வைத்து வருவது. சந்திரனுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்வார்.
அப்படி சஞ்சாரம் செய்யும்போது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிறப்பு ஏற்படுதோ அது ஜென்ம நட்சத்திரமாகவும், அவர் எந்த ராசியில் இருக்கும்போது அந்த மண்டலத்தில் இருக்கும்போது பிறப்பு ஏற்படுதோ அந்த ராசி ஜென்ம ராசியாக மாறுது. அப்போ சந்திரன்னா யார்? அவர் ஒரு தாய் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும் சேர்றனால தான் கரு உருவாகுது. தந்தையினுடைய உயிர் சக்தி தாயினுடைய கருமுட்டையில் சேர்ந்து அங்கே தான் உடல் அமைப்பெல்லாம் பெறுது. இப்போ அதே போல தான் சந்திரன் அப்படிங்கிறவருக்கு சிறப்பு அம்சமாக நம்ம ஜாதக இதுபடி காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அது உடலும் மனமுமாக இருக்குது. அப்போ உடல் மனதுக்கு நீங்கள் பலன் பார்க்குறனால என்ன பிரயோஜனம் இருக்குது? அதை இயக்கிற உயிருக்காக வேண்டி தான் பார்க்கணும். அந்த உயிர் யார் கொடுப்பா? தந்தை கிரகமான சூரியன். அப்போ சூரியனுடைய நகர்வை வச்சு ஒரு நாளில், அதாவது ஒவ்வொரு மாதம் இப்போ சித்திரை மாதம் நடக்குது அப்படின்னா மேச ராசியில் இருப்பார். இப்போ இன்றைக்கி 28வது நாள் நடக்குது. மேச ராசியில் 28வது நாள் நடக்குது. மேச ராசியில் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 28, சித்திரைக்கு இப்போ 15 நடக்குது. ஏப்ரல் 28ஆம் தேதி சித்திரைக்கு 15 நடக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ராசி மண்டலத்தில் காலை உதயமாகும் போது நடு மத்தியில் அவர் தான் காலையில் உதயத்தை ஏற்படுத்துவார். அப்படின்னா மொத்தம் 3 நட்சத்திரம் 9 பாதம் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் காலையில் உதயமாகும் போது பரணி நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம் ஒரு 1ஆம் பாதம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆரம்பிப்பார். அப்போ சூரியன் அதே இடத்துல இருக்குது, பூமி சுழருது. அப்போ ஒவ்வொரு மண்டலமாக அதனுடைய கதிர்வீச்சுகள் விழ ஆரம்பிக்கும். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகன்னு இப்படி ராசி மண்டலங்களை நோக்கி சூரிய ஒளி படும். அப்போ அந்த படுற சூரிய ஒளி அந்த உயிர் சக்தி எங்கே படுதோ அதுதான் லக்னமாக வரும். அப்போ அந்த லக்னத்தை எடுத்துக்கிட்டு தான் நம்ம பலனை பார்க்கணும். அதனால் முதல்ல நீங்கள் லக்னத்தை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்கள் மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். அந்த மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். ஒரு மகா திசை புத்தியில் ஒரு புத்தி, மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியார், இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பார்க்கும்போது தான் அது சரியான வழிகாட்டலுக்குள்ளே இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும், கூட எதையும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்துக்கொள்ளுங்க. உங்களை மட்டும் பார்த்துக்கொண்டா என்ன அர்த்தம்? இன்றைக்கி உங்களுக்கு எந்த முடிவு எடுத்தாலுமே ஆத்மார்த்த ரீதியாக அல்லது 100% பலத்தோடு எடுக்கையில். காரணம் என்னென்னா, இன்றைக்கி உங்களுக்கு அந்த அழுத்தம் விழுகிற நாளாக இருக்கும், ஒரு குழப்பம் உள்ள நாளாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் நடக்கும், தவறாக போகும். எந்தெந்த விஷயங்களில் பார்க்கும்போது குடும்ப சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த அழுத்தத்தால் பேசுகிற வார்த்தைகள், இதனால் குழப்பம் வரும். கையில் இருக்க பணத்தை தேவையில்லாத ஒரு முடிவு எடுத்து அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை முதலீடு செய்ய போகிறேன், இதுகளை இது பண்ண போகிறேன், அந்த மாதிரியான விஷயங்களை சிக்கல் வரும். அதனால் நீங்கள் பொறுமையும் அமைதியும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைய நாளில் வர வேண்டிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறீங்க, அல்லது ஒரு தொழில் செய்கிறீங்க, கல்விக்காக வேண்டி வெளிநாடு போகணும், இல்லை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் தேவையான இருக்க இவங்க விஷயத்துலலாம் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக செயற்படும். தேவையில்லாமல் பண செலவுகள், இதனால் மன அழுத்தங்கள், பெண்களுக்கு உடல் உபாதைகள், அதே மாதிரி தூக்க இன்மைகள், ஏதோ ஒன்று பறிகொடுத்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாமே தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிக்கிறது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசஸ்தா, குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிறைய எல்லாருக்குமே ஆழ் மனசு அபிலாசைகள், ஆசைகள் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த ஆசைகள், அபிலாசைகள் இன்னைக்கு நீங்கள் அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி பட்டிருந்தீங்கன்னா அது நடக்கும். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயம் நன்மைகள், அவர்கள் மூலியமாக நன்மைகள். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த வியாபாரம் செய்து கொண்டு இருப்பாங்க, அந்த வியாபார விஷயங்களில் கவனமாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்து செய்திடக்கூடாது. வியாபாரம் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும், தொழில் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், இந்த ஆசைகள் தூணும் போது சில நேரம் தவறான முடிவில் இதனால் ஒரு கர்ம பதிவை ஏற்படுத்திடும். அது பாவப்பதிவாக தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் விஷயம், ஆண் குழந்தைகள் விஷயம், தந்தைகள் விஷயம், தந்தையிட விஷயம், கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக இருக்கும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவு, தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, குழந்தை விஷயம், முக்கியமாக ஆண் குழந்தைகள் விஷயங்களில், இல்லை நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முடிவு எடுக்க போகிறீங்க, வாழ்க்கை சார்ந்த முடிவெடுத்தல் எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். இதே மாதிரியான பலன்கள் அடுத்து தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமும் அவதானத்தோடு செயற்பட வேண்டிய நாட்களாகவே இந்த நாட்கள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அழகாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயம் அப்படின்னா, முக்கியமாக தந்தை சார்ந்த விஷயத்தில், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக. அடுத்தது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏதாவது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இதை எல்லாமே உங்களுக்கு சிக்கலையும் எதிர்பாராத எதிர்மறைவான விளைவுகளையும் தரக்கூடியதாக இன்றைக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி தந்தை கவனமாக இருக்க சொல்லுங்கள், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நீங்களும் கவனமாக இருங்க. தந்தை வழி சொத்து, சந்தை மூலியமாக ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு வர வேண்டியிருந்தால் அதில் சிக்கல், இன்சூரன்ஸ் இதில் சிக்கல், ஏதோ ஒன்று உங்கள் கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு வரன் தேடுறீங்க, திருமணம் பேச்சுவார்த்தையில் இருக்குது, இதெல்லாம் சரியான முடிக்கணும். சரியான வரன், தருவான பேச்சு கேட்க முடியும். கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு ரொம்ப நாளாக இருக்குது, தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நன்மை தரக்கூடியதாக இருக்கும். 2வது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை அமையும், அவங்களுக்கும் எதிர்பாராத விதத்தில் அடையும். அதே மாதிரி உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ, வாழ்க்கை துணைன்னு சொல்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி உறவினர்கள் மூலம், நண்பர்கள் மூலம், வாடிக்கையாளர்கள், வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடங்கள், இது மாதிரி இடங்கள் மூலியமாக சில நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த கடன் கொடுக்கல் வாங்க, அதை இப்போ நான் சொல்கிறது ஒரு 3-4 விஷயம் சொல்லுவேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும், அடுத்தது குழந்தைகள் விஷயம், இந்த 3 பேர் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அவதானமாக, நிதானமாக தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்தி வேலை செய்யணும். 3 உடல் உபாதைகள்,
ஏதாவது வலி, ஏதாவது நோய், ஏதாவது சிக்கல்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷம் நீங்கள் போயிட்டு அதுக்கு மருத்துவம் சிகிச்சைகளை பெறணும். அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகளும் இருப்பாங்க, அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு எதிர்பார்த்திருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு, தொழில் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது அமையல, அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் ஏதோ ஒரு உபாதைகளில் சிக்குண்டு, நோய்களில் சிக்குண்டு வெளிவர முடியாம இருக்கீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சிக்கலில் இருந்தால் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூர்வீக சொத்துக்கள், பாவ பிரிவினை, அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை, குடும்ப சொத்துக்களை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது எல்லாமே சுகமாக முடியும். காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானாக அமையும். அடுத்து மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இருக்கும். வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, புனரமைப்பது, பழுது பார்க்கறது, இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில முரண்பாடுகள் வரலாம். கொஞ்சம் கடந்து போவார். கல்வி கற்கிற பாடசாலை மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் அவதானம் செலுத்துவது நன்மையை தரும். அடுத்தது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கலாம், யோசிக்காதீங்க, எல்லாமே நன்மைக்கு முடியும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குற நன்மை தரும். நீண்ட நாளாக ஒரு சொத்தை வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, இல்லை ஒரு பரம்பரை தாய் வழி சொத்து வர்றதுக்கோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் தடை காட்டுறது இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் இன்றைக்கி அமையலாம் கும்பராசினியர்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால், உங்களோட முயற்சிக்கான தடைகள், ஒரு மன நிம்மதியை நோக்கி நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா அதில் தடை, மனைவிக்கோ கணவனுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் நன்மை நடக்கணும், ஒரு மன நிம்மதியை கொடுக்கணும் செஞ்சு அதில் ஒரு சிக்கல். இப்படி அதே மாதிரி இன்றைக்கி பல விஷயங்களில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள், அதாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த பேசுவீங்க, அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கொள்வாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை, பேசுகிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கொள்கிற விதம். சில விஷயங்களை சரியாக நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர முடியாத சில சிக்கல்கள் வரும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சகல சிக்கல்லேருந்து வெளிவரத்துக்கு நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுல இருந்தால் அதெல்லாம் தீரும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சில ஒற்றுமைகள் பிறகும். நீண்ட நாளாக உங்களுடைய தம்பி தங்கையோட ஏதோ ஒரு சிக்கல் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு, அவங்களோட உங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு, பிணக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சியால் ஒரு பண வரவு அல்ல சேமிப்பு அல்லன்னா ஒரு தேவையற்ற ஒரு செலவை செய்துக்கிட்டீங்க, ஒரு நஷ்டம்னு சந்திச்சிங்கன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாளில் இருக்கக்கூடிய சகல வாய்ப்புகளும் நன்மையாக வாய்ப்புகளை சரியாக அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.